வெல்கம் டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 8 தக்காளி, ஒரு 8 காஞ்ச மிளகா ரெண்டையும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம சுடு தண்ணியில் போடணும், போட்டு தோல் உரிக்கணும். சுடு தண்ணி வச்சு நல்லா கொதித்து காஞ்ச மிளகாயும் தக்காளியும் நல்லா கொதிக்குது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். மினி இட்லி வச்சுருக்கேன், ஆறி போன இட்லி தான் இது. இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பெரிய இட்லி இருந்துச்சுன்னா நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணி அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசைக்கல்லில் வச்சு. இது நான் மினி இட்லியே வச்சுருக்கிறதால கட் பண்ணல. இப்போ பாருங்கள், தோசைக்கல்லில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய இட்லி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணுங்கள். தக்காளியை மிளகாயும் தோல் எடுத்துட்டு, தக்காளி தோல் எடுத்தது, அதில் சுடுதண்ணியில் போட்ட மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ரன் பண்ணி அரைச்சிக்கணுங்க. இப்போ பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாணலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே அந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சமாக சும்மா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நைஸாக அரைச்சி வச்சுருக்கணும். அந்த தக்காளி மிளகாய் மிக்ஸை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணுங்க. அது தண்ணி இல்லாமல் சுண்டணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கணுங்க. நல்லா வதக்கி தக்காளியை நல்லா வதக்கி சுண்டணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்குது, அதனால் இந்த மசாலுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக சாஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ், சில்லி சாஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வறுத்து வச்சுருக்க இட்லியை அது கூட சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா கலக்கணும். இந்த மசால் நல்லா இட்லியில் மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள், ஃப்ரை இட்லி ரெடி ஆகிடுச்சி. லெமன் ஒரு பீஸ் வச்சுருக்கேன், வேணும்னா லைட்டாக மேலே புழிஞ்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லிக்கு சைட் டிஷ் இல்லாதப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரை இட்லி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.